எடப்பாடி தொகுதியில விசில் சத்தம் கிடையாதுங்க. தாவேக்காவுடைய வேட்பாளர் திரு அருண்குமார் மற்றும் மாற்று வேட்பாளர் சரியான ஆவணங்கள் சமர்ப்பிக்கல அப்படின்னு தேர்தல் ஆணையம் தள்ளுபடி செஞ்சிருக்கு அவங்க வேட்பு மனுவ. இதுதான் இன்னொரு பக்கம் அதிமுக சைட்ல குஷியோ குஷி அப்படிங்கிறாங்க. இதை ஒட்டி தான் ஏங்க பெரம்பூர் தொகுதியை பாமகவுக்கு ஒதுக்கி திரு விஜய்க்கு ஃபேவரா நடந்துகிட்டாரு. அதுக்கு நன்றி கடனாகத்தான் இங்க எடப்பாடி தொகுதியில விசில் சத்தம் இல்லாம தாவேக்காவே பண்ணிட்டாங்களோ அப்படின்னு டவுட்டை கிளப்புறாங்க இங்க இருக்கக்கூடிய லோக்கல் திமுகவினர். ஏன்னா இங்க திமுக வேட்பாளர் திரு காசி வலுவான கேண்டிடேட்டு, மக்கள்கிட்ட நல்ல பரிச்சயமானவர், எடப்பாடி தொகுதியில பட்டி தொட்டி எங்கும் பரவி விரவி எல்லா பக்கமும் வேலை பார்த்தவர், அதே கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர், டஃப் ஃபைட் கொடுப்பாரு. இந்த நேரத்துல டிவிகேவும் வாக்குகளை பிரிச்சா அது தன்னுடைய வெற்றிக்கு பாதகமாகிடுமோ அப்படின்னு தான் சில சீக்ரெட் டீல்கள்லாம் நடந்திருக்கோ அப்படின்னு டவுட்டை கலப்புறாங்க திமுகவினர். ஏன்னா ஒரு சிஎம் வேட்பாளரை எதிர்த்து போட்டி போடுற ஒரு கட்சி எந்த அளவுக்கு தெளிவோட இருக்கும். 233 தொகுதிகள்லையும் தெளிவா இருந்தாங்களாமா. ஆனா இந்த எடப்பாடி தொகுதியில மட்டும் கோட்டை விட்டாங்களாமா. அப்படின்னா யார் காதுல ஓட்ட போடுறாங்கன்னு தெரியலைங்க. இது எல்லாமே சந்தேகத்தை கிளப்புது அப்படிங்கிறாங்க திமுகவினர். ஆனா இவை எல்லாவற்றையும் மறுக்கிறாங்க அதிமுக மற்றும் தாவேகாவினர். கேம் பயங்கர சுவாரஸ்யமா போகுது. முழு விவரங்கள் இந்த லிங்க்ல.